திரு ரவிக்குமார், இப்போ இந்த சிக்கல்ல நாடாளுமன்றத்தில் விவாதத்தை வந்தபோது தர்மேந்திர பிரதான் சொல்றது ஒரு பார்ட், அவர் ஒரு கமெண்ட் சொல்றாரு, என்கிட்ட இவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு இதில் முரண்படுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதை கடந்து இன்றைக்கு இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா உங்களுக்கு எதிரணியிலிருந்து பாஜக குறிப்பா இங்க இருக்கிறவங்க சொல்றது எல்லாமே இங்க ஒரு இன்னும் அங்கே நாடாளுமன்றத்திலே உறுப்பினர் சொல்றாரு, ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது, அதனால அவங்க இதை எல்லாத்தையும் பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ அவங்க சட்டமன்ற தேர்தலுக்காக பண்றாங்கன்னா இவங்க ஏன் அதுக்கு உதவி செய்யறாங்க? அதெல்லாம் பிரச்சனை. திரு தர்மேந்திர பிரதான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்திக்கிற போது நாங்களும் அவரோட போய் அவரை தர்மேந்திர பிரதானம் பார்த்தோம். அது 2024 ஜூலை 24 அது அவரை சந்தித்தோம். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தோம். அவரோடு பேசும்போது இதுதான் சொன்னார், நீங்கள் என்இபியை ஏற்றுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு பொலிட்டிக்கலாக பிரச்சனையாக இருக்குது, அதனால நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? நீங்கள் எம்ஓவில் சைன் பண்ணிவிட்டு செய்யாமல் கூட இருந்துருங்க, ஆனால் எம்ஓவில் சைன் பண்ணிவிடுங்க, நாங்கள் ஏற்றுக்கலன்னு வெளிப்படையாக அப்படிலாம் சொல்லாதீங்க என்பது போலத்தான் அன்னைக்கு அவர் சொன்னார். அப்படி நாங்கள் செய்ய முடியாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அங்கே இருந்த செல்வகணபதி அவர்கள், அதுபோல கண்மொழி அவர்கள், நாங்கள் எல்லாருமே பேசணும். ஓகே, அவர் திரும்ப திரும்ப நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்கன்னு வலியுறுத்தினா நாங்கள் கையெழுத்து போடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னதும், அப்போ இதுக்கு முன்னே சீஃப் செக்ரட்டரி இது மாதிரி கடிதத்தில் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு, அப்ப நீங்க போடலாமே அப்படின்னு கேட்டாரு. அப்ப சீஃப் செக்ரட்டரி சொன்ன கடிதத்தை அப்ப காட்டினாரு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பாருங்க, இதுல ஒத்துக்கிறோம்னு நாங்க நாங்க இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு பரிசீலிக்கிறோம்னு சொன்னோம். ஏன்னா இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அபிஷியல் எழுதுறது அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி பார்க்கும் போது நாங்கள் அது பரிசீலிக்கும் போது எங்களால் இது வாய்ப்பு இல்லை, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் எங்களால் ஏற்க முடியாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்றோம் என்று அவர் சொன்னார். சமகர சிக்ஷாவுக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது முன்னியே சர்வசிக்ஷா அபியான் என்கிற பேர்ல இருந்த ஒரு திட்டத்தை தான் சமகர சிக்ஷான்னு பேர் மாத்திருக்கீங்க. RMSA அதுபோல ஆசிரியர் பயிற்சி இது எல்லாத்தையும் மூணையும் சேர்த்து சமகர சிக்ஷான்னு பேர் மாத்திருக்கீங்க. அது தேசிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு முன்னிருந்தே அது நடைமுறையில் இருக்கிறது, அதுக்கான நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் அது அப்படியே அதுல எந்த தீர்வும் இல்லாம அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த மீட்டிங்ல ஒத்துக்கிட்டீங்கன்னு திரு தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற மக்களவையில் அவர் பேசும்போது உண்மைக்கு மாறாக செய்தியை சொல்றதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இன்னைக்கே பாருங்க, அவர் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்டு பேசிட்டு அவங்க சொல்ற வார்த்தையை நான் பயன்படுத்துற மாதிரி தெரியல, ஆனால் அது உங்களுக்கு மனசை நோக செய்திருந்தால் நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஆன் ரெக்கார்டு இருக்கிற ஒன்னையே நான் பேசலன்னு சொல்றாரு. இதுக்கு இன்னும் பல எனக்கு அனுபவம் இருக்குது. நாங்க 2021 அவர்கிட்ட போய் அன்னைக்கு பள்ளி கல்வியில 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான ஒரு படிப்பு உதவி திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை நிறுத்திறாங்க. அதை பத்தின டெலிகிராஃப்ல அந்த செய்தி நாங்க அதுக்காக போய் ஒரு மனு கொடுக்கிறோம். அப்போ அது மாதிரி சுத்தமா நாங்க நிறுத்தவே இல்லை அப்படின்னு அப்ரப்டா சொல்றாரு. அது மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த கடிதம் நான் திரும்ப இத பார்லிமெண்ட்ல எழுப்பினதும் அங்க ரிப்ளை என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த திட்டம் ஏற்கனவே நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முறை ஐஐடியில என்ட்ரி லெவல்ல ரிசர்வேஷன் இல்லைங்கிறத உங்களுடைய அமைச்சரே அங்க சென்னை ஐஐடி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது அப்படிலாம் இல்லவே இல்லை, நீங்க ஒரு தவறான தகவலை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல நீங்க வேணா உங்க அதிகாரிகளை கேளுங்கன்னா அவர் செக்ரட்டரியை கூப்பிட்டு அது மாதிரி வந்திருக்கா அப்படின்னா, ஆமாங்க அப்படிதான் அப்படின்னு சொன்னது. சரி, அப்ப எனக்கு தகவலை சொல்லுங்க, நான் நிச்சயமாக இடஒதுக்கீட்டை வருவதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அங்கே அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. இப்படி பல சம்பவங்களை நாங்கள் நேரடியாக அவரோடு அனுபவப்பட்ட சம்பவங்கள்லயே அவர் உண்மைக்கு புறமான விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுவாரு, அதுதான் சரி என்று வாதாடுவார்.
ஆனால் அதே பின்னால வந்து ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அவங்களே ஒப்புக்கொள்வார்கள். இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த சமகர சிக்ஷா விஷயத்திலையும் அவர் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கல்வித்துறைக்கு பல நல்ல அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு ஒன்றியத்தில் வந்து இருக்கிற ஒரு கல்வியை நிர்வகிக்கிற ஒரு அமைச்சர் வந்து இன்னும் அவர் வந்து மெச்சூர்டாகவும் நல்ல ஒரு கல்வி பின்புலம் கொண்டவராகவும் ஒரு கல்விமான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரியான இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லாதது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற அவையில வந்து அன்சிவிலைஸ் அண்டமாகட்டின்னு பேசக்கூடிய ஒருவர் இந்த நமக்கு நாட்டுக்கு கல்வி அமைச்சரா இருக்காருங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல இது இவங்க வந்து தவறா சொல்றாரு இவர். இதுல என்னன்னா அவங்க வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து அமைச்சராக வந்திருக்கார். கடந்த 10 ஆண்டுகளாகவும் அமைச்சராக சொல்றாரு. இல்ல அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய உண்மையை சொன்னாங்க. அவர் 3 இன்சிடென்ட்ஸ் குறிப்பிடுறாரு. இது எல்லாத்துலயுமே தர்மேந்திர பிரதான் கடந்த காலங்களில் என்ன சொன்னார், என்ன நடந்ததுன்னு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதனால இந்த முறையும் நாங்க நம்பல அப்படிங்கிற சார் நேரடி சாட்சி இல்லைங்க. அவங்க சொன்னதுல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, எம்பி அவர்கள் என்ன அழகா சொல்றாங்கன்னா, இது மாதிரி நடந்ததெல்லாம் உண்மைதான், நாங்க எல்லாம் பேசிட்டோம், பேசி கையெழுத்து போட்டுட்டு பண்ணுங்கன்னு சொன்னாரு அவரு. ஆனா நாங்க வந்து சொல்லிட்டு வந்து கையெழுத்து போடுறோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இல்ல அந்த மாதிரி சொன்னாரு. அவரே தேவலாம் போல இருக்கு. நீங்க அதை விட டபுள் மடங்கு இருக்கிறீங்களா? இதுதான் உங்க கட்சியுடைய தன்மையா? இது அவரே தேவலாம் போல இருக்கு. அதாவது பொய் சொல்வதில் அவரே தேவலாமல் இருக்கு. நீங்க அதுக்கு மேல டபுள் எம்ஏ வாங்கிடுவீங்க போல இருக்கு. இருங்கண்ணே, நான் உங்களை குறுக்க மறைச்சு பேச விரும்புறது இல்லை. என்னைக்குமே யார் பேசினாலுமே நான் விட்டுருவேன், இடத்த விட்டுருவேன். ஏன்னா உங்க கருத்தை நீங்க பதிவு பண்றீங்க, மக்களுக்காண்டி பண்றோம். அதாவது நீங்கள் வந்து அவர் இமேச்சோடு இவரோட பெட்டர் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கொள்கை ரீதியாக ஒரு NEP 2020 ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை உங்கள் எல்லாரோடையும் பேசி உங்களை மாதிரி பாராளுமன்றத்துக்கு போகிற நடவடிக்கைகளை பார்க்குறவங்க எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அதோட நல்லது கெடுதல் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி நீங்கள் தீர்க்கமாக க்ளோஸ் ரூமில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோட வந்த பிறகு நீங்கள் மாற்றினா அவர் மாற்றத்துக்கு தான் இன்னைக்கு பேசினாரே ஒழிய உங்க சபையில அவர் நிச்சயமா உங்களை எதிர்த்தோ உங்களை வன்மையா கண்டிச்சோ இல்ல பாலிடிக்ஸோ எதுவுமே அவர் பண்ணல. நீங்க எப்படி பேச சொல்றீங்க, சொல்றத மாத்தி மாத்தி பண்றீங்களே, இது எவ்வளவு நாள் திரும்ப பாருங்க. அவர் வந்து அதான் நாங்க எதுக்காண்டி பாதிக்கிறீங்கங்கறத இது பாருங்க. இது எல்லா மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து நீங்க வந்து திருச்சி பேசக்கூடாது. நாங்க ஒத்துக்கிட்டோம்னு நாங்க ஏதாவது சொல்றோமா? இதுதான் ஃபேக்ட். நீங்க பின் நாங்க போன நாங்க சொல்றோம் ஃபேக்ட்ங்கறத பத்தி நீங்க எதை பத்தி தெரியாம எங்க இருந்து இதுதான் ஃபேக்ட்னு சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? நான் அந்த கூட்டத்துல இருந்தேங்க. நாங்க 10 MP கிட்ட இருந்திருக்கோம். நாங்க சொல்றோம் இது வந்து நடந்தது என்னங்கறத நாங்க சொல்றோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தை விஷயத்துல உங்களுக்கு என்னங்க தெரியும்? இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு விஷயம் நாங்களா இல்ல பாலிசி தனியா விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் அங்க இருந்த சாட்சியா இருந்த அவர் என்ன சொன்னாருங்கறத பேசுறாரு. அதுல அவர் குறிப்பிடுறது, அவர் நீங்க வந்து இதுல மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்னு சொல்லணும் கூட வேண்டாம், வெளியில போய் அப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னதாக அவர் சொல்றாரு. பத்தி பேசிருக்காங்களே. ஆமா சார், நீங்க கையெழுத்து போடுங்க அவர் கேக்குறாரு. இவங்க போடுறேன்னு ஒத்துக்கல. கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்தாங்க. இல்லாட்டி அவர் இன்னைக்கு ஒன்றும் சோசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் மாறி மாறி செய்றீங்க? அவர் திரும்ப மாத்தி மாத்தி அண்ணே, அவரோட பிரச்சனை வந்து நீங்கள் இல்லனே திமுக இல்லனே, அவரோட ஒரே பிரச்சனை தமிழோட குழந்தைங்க. மக்கள் செல்வத்துக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் நீங்க டிப்ரவி முதல்ல அவர் ஒரிசாவுடைய குழந்தைகள் வந்து ஒரே மொழியவே இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவர் கொஞ்சமாவது கவலைப்படணும். உண்மையிலேயே அவருக்கு தாய்மொழி மீது அக்கறை இருந்தால் தன்னுடைய மாநில குழந்தைகள் தங்கள் மொழியை இழந்து கொண்டு இன்றைக்கு இந்தியன் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்க, அதை பத்தி அவங்க கொஞ்சமாவது அவருக்கு கவலை இருந்திருக்கணும். அவருக்கு தாய்மொழி பற்றும் இல்ல, இந்தி மீதும் பெரிய அக்கறை இல்ல, கல்வி மீதும் அக்கறை இல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். கல்வி மீது அக்கறை இல்லாதவர், கல்வி மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி மாணவர்கள் இன்றைக்கு பள்ளி படிப்பில் சேர்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 1.5 கோடி குறைந்திருக்கிறது 2 ஆண்டுகள்ல. இன்னைக்கு நான் கேள்விக்கு எழுப்பி பதில் வாங்கி இருக்கிறேன். இந்த 1.5 கோடி குறைஞ்சிருது என்ன காரணம் என்று கேட்டால் அதுக்கெல்லாம் கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல் இருக்குது. மாநிலங்கள்ல போய் கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் அவர் கல்வியை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நான் பதிலை பெற்றிருக்கேன். இன்னைக்கு வாங்கி இருக்க பதில்
என்ன டேட்டா சொல்றீங்க திரு ரவிக்குமார்? என்ன உங்களுக்கு வந்திருக்கு? இப்ப என்ரோல்மெண்ட்ல 1,27,00,000 குழந்தைகள் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணதோ உடனே அதை கேட்டா அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, மாநிலங்களை தான் பார்க்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு மழுப்பலா ஒரு பதில கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? அது உங்களுடைய கல்வியை வளர்ச்சி இருக்கீங்களா நீங்க? எப்படி இவ்வளவு டிக்ளைன் வந்தது? இவ்வளவு சேர்க்கை, மாணவர் சேர்க்கை, என்ரோல்மெண்ட் எப்படி இவ்வளவு குறைஞ்சது? உங்க ஆட்சியில இருந்ததை விட நீங்க குறைஞ்சிருக்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்ன இருந்ததை விட குறையுது. ஏன் குறையுது? அவர் பேசி எப்படி படிக்க வர முடியும்? பணத்தை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போய் கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, மத்த 2 பேர் கேட்கணும். ரவிக்குமார் அங்க இருக்கு, அவர்கிட்ட டீடைல் பட் கேட்டு வர, அப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ளே போலாம். இல்ல இது எப்போ இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்றீங்க? என்ன டேட்டா உங்களோட? நீங்க இப்போ வந்து பாராளுமன்றத்தில் கேட்டு வாங்கிருக்கீங்க கேள்வி. இன்றைக்கு நான் பார்லிமெண்ட்ல எழுப்பின கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இதுல யூடைஸ் பிளஸ் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்துடைய கல்வித்துறை வெளியிடுகிற ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த கேள்வியை எழுப்புறேன். அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு, குறைஞ்சிருக்குது, 24 கோடியாக மாறி இருக்கிறது, 1,22,00,000 மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டு இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது பள்ளி கல்விங்கிறது. அதனால அவங்களும் அதுக்கு எந்த ஆண்டோட ஒப்பிடுறீங்க? அங்க போய் நேரடியாக கேட்ட தேசிய கல்விக் கொள்கை காரணமா என்று கேட்டதுக்கு நேரடியாக பதில் சொல்லல. மழுப்பலாக இந்த கேள்வியும் பதிலும் என்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கு வாங்கி இருக்கிற அந்த கேள்வி பதில அது நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது எந்த ஆண்டுல இருந்து தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களை பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வியிலிருந்து விரட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கொள்கைங்க இது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. நாங்களும் அதை தான் 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது படிக்காம இதுவரைக்கும் இருந்த கொள்கை எல்லாம் டிராப் அவுட்டை குறைக்கிறத பத்தி, பள்ளியை இடைநிறுத்தம் செய்வதை எப்படி தடுப்பது என்பதை பற்றி கவலைப்பட்டது. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஏழை எளிய மாணவர்களை, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மாணவர்களை படிப்பிலிருந்து விரட்டுறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதை பத்தி என்ன அக்கறை இல்ல மேற்படிப்பான் மட்டும் கேளுங்க. அதை நீங்க டேட்டா கொடுத்திருந்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வி தான் அவர் கேட்டிருக்காரு. பள்ளி கல்வி தான். பள்ளி கல்வியில எது? அது ரொம்ப பள்ளி கல்வியில தான் நிறைய பேர் வெளி மாநிலத்தில் படிக்க அனுப்புறது நிறைய பிரச்சனைகள்லாம். அதான் சார் 2018 என்ன 22 சார் என்ன டைம் பேண்ட்ல கேட்டிருக்கீங்க ரவிக்குமார்? மெயினா அத பத்தி 23-24 லேட்டஸ்ட் டேட்டால குறைஞ்சிருக்குங்க. 23-24ல 2019-20ல இருந்ததுக்கும் 2023-24 இருந்ததுக்கும் உயர்வதற்கு பதிலாக குறைஞ்சிருக்கு. 26 கோடி இருந்தது 24 கோடியாக மாறி இருக்கு. 1.55 கோடி குறைந்திருக்கிறது அப்படிங்கறது டேட்டா.